இப்போ நாம வந்து ஒரு முழு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றப்போ இங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாடநூலெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, இந்தியா வந்து ஒரு ஃபெடரேஷன் படிக்கிறாங்க இல்லைங்களா, ஃபெடரல் அப்படின்னு படிக்கிறப்போ நம்ம கூட்டாட்சி தானே அப்படின்றாங்க. அரசமைப்பு சட்டத்தை எடுத்து பார்க்குறப்போ அதில் வந்து இந்தியா ஃபெடரல்னு இல்லை, குவாசி ஃபெடரல் அப்படின்னு இருக்கு. கூட்டாட்சி போன்றது நம்முடைய அரசமைப்பு சட்டமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி அதுதான். அப்படி இருக்கிறப்போ நாம கேட்கறது வந்துட்டு கூட்டாட்சி கிடையாது, முழு கூட்டாட்சி. இப்படி கேட்குறப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டாட்சிங்கிற கோட்பாடே உங்களுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியுமா? கூட்டாட்சி, அரசமைப்பு, அரசு முறை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, இதெல்லாம் அடுத்தவங்க கொடுத்தது. நீங்கள் என்ன அமெரிக்காவை பார்த்து ஃபெடரேஷன் கேட்குறீங்க? அமெரிக்காவை பார்த்து நாங்கள் ஒன்றும் ஃபெடரேஷன் கேட்கலங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஃபெடரேஷன் என்கின்ற அந்த கருத்தியல் அறிமுகமாகி அதை பின்பற்றுறாங்க. அந்த கருத்தியலை யார் கொடுத்தது, அந்த கருத்தியல்ல ஒரு நாடு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நான் படிக்க வேண்டியது அமெரிக்க வரலாறு அல்ல, தமிழக வரலாறு.